ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கலாமா என்ன வீடியோனா, நாங்கள் இன்றைக்கி காவதேவிக்கு எங்களுக்கு அங்கே காவதேவி பாண்டுப்புன்னு லொக்கேஷனில் இருக்கோம்ல, அங்கே இன்றைக்கி மேலே போட்டிருக்காங்க. அதில் தான் என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துருந்தோம். முதல்ல ஷேவ்பூரி சாப்பிட்டு அம்மா வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பாப்பா ஐஸ்கிரீம் சளி நல்லா பிடிச்சிருக்கு, ஆனாலுமே ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு ரொம்ப பண்ணிகிட்டு இருந்ததுனால ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன். எதுக்கு அவன் அழுதுகிட்டே வரான் அப்படின்னா, அவனுக்கு கோலா வாங்கணுமா. கோலா அப்படின்னா நம்ம இது இருக்குல்ல, ஐஸ் கட்டியை உருட்டி வச்சு நம்ம ஊரெல்லாம் கொடுப்போங்கள்ல, அதுக்குள்ளே காலாக்கட்டா இங்கே மும்பையிலலாம் கிடைக்கும். காலாக்கட்டா, மேங்கோ அப்படி என்னெல்லாம் ஃப்ளேவர் வேணுமோ நம்மளுக்கு எப்படி வேணும்னு சொன்னால் அவங்க அப்படி கொடுப்பாங்க. அந்த காலாக்கட்டா வேணும்னு சொல்லிட்டு தான் அழுதுகிட்டே இருந்தான். ஆனால் வாங்கி கொடுக்கல, ஏன்னா சளி பிடிச்சிருன்னு சொல்லி. அதனால் ஐஸ்கிரீம் முதல்ல சாப்பிட்டுட்டான் அவன் அம்மா வாங்கி கொடுத்தது. அதுக்கு பிறகு சின்ன சின்ன ஜாமனம்லாம் இருந்து அந்த ஜாமனம்லாம் வாங்கணும் அவனுக்கு. பாருங்கள் இவ்வளோ கூட்டமாக இருந்து, ஆனாலுமே மேலே தானே எப்படியும் மேலே கூட்டமாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். பாப்பாவை நீ நடன்னு சொன்னால் கூட நடக்க மாட்டான், அவளை தூக்கிட்டே தான் போகணுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருந்தாங்க. இப்படிலாம் இரும்பு டவா, கடாய் அப்படிலாம் சொல்லுவாங்களா, பொருக்கன் சட்டி அப்படி எல்லாமே நிறையவே இருந்து ட்ரெஸ்ஸு துணி போட்டிருந்தாங்க. இந்த டாப்லாம் பாருங்கள் 150 ரூபா தானா, நைட்டி மாதிரியே இருந்து நல்லா இருந்து. ஆனால் எனக்கு சூட் ஆகுதுன்னு சொல்லி வாங்கலை. வேறு பாருங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு விளாடுறது இந்த கேமு அது எல்லாமே இந்த சின்ன சின்ன ரைடாக இருக்கும் தெரியுமா, அப்படி எல்லாமே நிறையா போட்டிருந்தேன். அந்த விக்கி மவுஸில் தான் விளாடணும்னு அழுதுட்டு இருந்தா பாப்பா. அதனால் தம்பி கூப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் கூப்பிட்டு போயிருந்தான். அவன் மேலே தான் அங்கே இருங்க, அவன் இறங்கவே இல்லை, அதுக்குள்ளே காலே ஊனில் பயந்துட்டு. அதுக்கப்புறம் அவன் மேலே கூப்பிட்டு போய் ஸ்லைடு மாதிரி வா அப்படி சொன்னதுக்கு கடைசியில் அவன் காலை பிடிச்சிக்கிட்டா. விட்டுரு என்ன கூப்பிட்டு போவாத, நான் என்ன காப்பாற்று பச்சாவுன்னு சொல்லுவான். பச்சாவுன்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமும் கேட்டால் இந்த குதிரையில் உட்காரணுமா. அவள் அதுலேயே உட்காரல ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த குதிரையில் உட்காரவாலாம் பாருங்கள், இப்படி தான் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தா. இது நாங்கள் சண்டே எடுத்த வீடியோ பாருங்கள். இப்படி தான் நல்ல பிள்ளை. ஏன்னா அவளை நம்ம சொல்லுவோம்னா நல்ல பிள்ளை இல்லைன்னு ஆள ஆரம்பிப்பா. பாருங்க அவங்க அண்ணன் என்ன சூப்பராக விளாண்டுருக்கான், ஆனால் அவன் விளாடலை. அவளுக்கு குதிரையில் விளாடுன்னு சொன்னான். அப்படி தானே ஆலியா? குதிரைக்கு போவோம் ஓகேவா. ஆலியாவை குதிரைக்கு இன்னும் அடுத்தது 2-3 நாள் கழிச்சும் ஃபுல்லாக மேலே 4 நாளுக்கு ஃபுல்லாக மேலே. அதுக்கப்புறவு விளாண்டு முடிச்சிட்டான். அவனுக்கு டைம் ஆகிட்டுன்னு சொன்னாங்க. அதனால வீட்டுக்கு வந்துடும். இந்த பபுளும் வாங்கிட்டு வந்திருந்தா, தண்ணி மாதிரி இருந்து ஊதுவும் தெரியுமா அந்த பபுள், அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தா. அவள் கையில் என்ன வச்சுருக்காள், அது கிளே ஒரு 5-6-7 கலருக்கு கிளே இருந்து. தம்பி ஸ்கேல் வாங்கினா 3 பால் அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க அவனுக்கு, அதனால வச்சுருந்தான். சும்மா தான் போகணும்னு சொல்லியுமே இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்காங்களே. அப்போ மேலான்னு பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தா அப்போ இவ்வளோ ஜாமான் வாங்கியிருப்பாங்க. ஆனாலுமே பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருந்தேன் அந்த கிளே. அவளுக்கு ரொம்ப விளாண்டுட்டு இருந்தா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. பிறகு அந்த குட்டி ஊசி வேறு இந்த காது குடையிற பஞ்சு, ஒரு சின்ன ஸ்டெப்லர், ஸ்கூல்லலாம் தேவைப்படுவாங்க சில நேரம் ஸ்டெப்லர்னு சொல்லலாம், அதனால் வாங்கி கொடுத்துச்சு. இந்த செயின் பாருங்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த காதுக்கு கம்மலும் இருந்தது. வேறு இந்த செயின் கூடவே எனக்கு பர்சனலியாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அழகாக தாமரை பூ பண்ணி போட்டிருந்து. வேறு ப்ளூ கலரில் கம்மல், இது சூப்பராகவே இருந்துச்சு. வேறு இந்த கடை எனக்கு வாங்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசையாக இருந்து. அதனால இந்த ஒரு கடை வாங்கினேன். ஒரு கடை வேறு 2 இது மாதிரி இருந்தது, ஹார்ட் மாதிரி இருந்தது. போட்டு கூட பார்த்தேன், எனக்கு சூப்பராகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பாருங்கள் இப்படி தான் இருந்தது, ரொம்பவே பிடிச்சிருந்து. ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சேன், ஆனால் வாங்குறதுக்கு டைமும் கிடைக்கல. இது வாங்க முடிச்சுனே அவங்க அப்பா நான் போட்டால் நீ வீட்டுக்கு வரியா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே போகவே இல்லை. நான் வாங்குறது வரை எங்கேயுமே நான் அவ்வளோவே கூடாதுன்னு சொல்லி விடவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு, பபுள் ஊதுதுன்னு சொல்லி வீடெல்லாம் நாசம் பண்ணது இவ தான். வேறு என்ன பண்ண அப்படி சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. பிறகு எப்படி உடச்சிட்டு வீட்டுக்குள்ளே பண்ணால் அது எல்லாமே சோப்புன்னு வர தானே ஒட்டிட்டு. பிறகு ராத்திரி தூங்கும் பட்சத்தில் என்ன செஞ்சேன், வீடெல்லாம் ஒழுங்காக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினேன். ஆனால் பபுள் விளாடுதே அப்படி சொல்லிவிட்டு இந்த பபுளுக்காகவே அங்கே ரொம்ப அழுதுருக்கா. வாங்கி 2 பேருக்கும் கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு பேருக்கு வாங்கி கொடுத்து இவ்வளோ அசிங்கம் பண்ணாங்க அப்படி சொல்லி தான் 2 பேருக்கும் சேர்ந்து விளாடுவாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தேன். ஆனால் சூப்பராகவே விளாண்டாங்க. பாருங்கள் ஃபஸ்ட்டு பாப்பா ஊத தெரியல, அதுக்கப்புறம் பாருங்கள் வர ரொம்ப சூப்பராகவே ஊதுனா. பாருங்கள் அந்த வீடியோவுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே பாண்டுப்பில் இன்னும் 7 நாளுக்கு இருக்கும். யாராவது பக்கத்தில் இருந்தால் இந்த மேலாவை பாருங்கள். சின்ன பிள்ளை சும்மா வீட்டிலே இருக்கிறதோட அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.